அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம கிச்சனுக்கு ரொம்பவே முக்கியமான சில கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். முடிஞ்ச வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு எலான் கிச்சன். ஃபர்ஸ்ட் டிப் பார்க்கலாம். எப்போதுமே நம்ம ஆயில் கேன்ஸில் நம்ம ஆயில் ரீஃபில் பண்ணையில் இந்த மாதிரி கவர்ஸை வந்து மேலே வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்ருப்போம். அது பாட்டுக்கு வடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நம்ம வச்சிட்ருப்போம். சில டைமில் நம்மளுக்கு அந்த ஆயில் கவர்ஸ் வந்து அப்படி நின்று வடியும். சில டைமில் நம்ம வந்து அந்த ஆயில் கவர்ஸ் வந்து கவனிக்காமல் அது கீழே விழுந்து கிடக்கும். நம்ம அவசரமான வேலையில் அதை வந்து கவனிக்க மாட்டோம். நம்ம கிச்சனில் ஒரு ஜன்னலோ இல்லை வேறு ஏதாச்சும் நம்ம இந்த மாதிரி வைபர்லாம் தொங்க விட்டுருவோம் இல்லையா, அதில் இந்த மாதிரி ஒரு கிளிப்பு போட்டு அந்த ஆயில் கவர்ஸ் வந்து மாட்டி விட்டுட்டு அது கீழே ஆயில் கேன்ஸை வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு வடிஞ்சிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோ வேலை பார்த்துட்டே இருந்தாலும் அதை நம்ம கவனிக்கவே தேவையில்லை. நம்ம வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அதிலேருந்து ஒரு சொட்டு கூட நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அதில் வந்து கேன்ஸில் ஃபில் பண்ணிடலாம். செகண்ட் டிப் பார்க்கலாமா? நம்ம கொசுவத்தி பற்ற வைக்கையில் நம்ம அந்த அதுலேயே ஸ்டாண்ட் கொடுத்துருப்பாங்க. சில டைம் வந்து அந்த ஸ்டாண்ட் எங்கே வச்சோன்னு அப்படிங்கிற ஞாபகமே இருக்காது. அந்த டைமில் நம்ம வீட்டில் வந்து மெட்டல் வளையல்லாம் இருக்கும்ல, வேஸ்ட்டான வளையல், இதை வச்சு நான் ஏற்கனவே சில டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போயும் அதையே வச்சு தான் நான் செய்ய போகிறேன். நம்ம வந்து முன்னாடி செஞ்ச மாதிரியே இந்த மெட்டல் வளையல்ஸை வந்து ஹூக் மாதிரி வளைச்சிட்டு நான் காமிச்சிருக்கிறது மாதிரி வளைச்சிட்டு நம்ம கொசுவத்தியோட அந்த நடுவில் சின்ன ஹோல் இருக்கும் இல்லையா, அதில் சொருவி விட்டுட்டு நம்ம எந்த இடத்துல வேணாலும் நம்ம தொங்க விட்டுக்கலாம். கீழே வந்து நம்மளுக்கு வந்து சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, இதை வச்சோன்னே போய் இழுத்துடுறாங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவினிங்கில் நம்ம ஜன்னல் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அடுத்ததாக இந்த மாதிரி கட்டிங் பிளேட், நம்ம கொரடுன்னு சொல்லுவோம் இல்லையா, இது வந்து நம்ம ரொம்ப நாள் எடுக்காமல் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி துரு பிடிச்சி போயிடும் ரெண்டு பக்கமும். இதுக்காண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் விக்ஸ் நம்ம வச்சுருப்போம், எல்லா வீட்லேயுமே இருக்கும் இல்லையா, இந்த விக்ஸ்னால் வந்து நம்ம அதை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுக்க முடியும். கொஞ்சமாக விக்ஸ் எடுத்துகிட்டு நல்லா ரப் பண்ணிங்கன்னா அதில் உள்ள அந்த துரு எல்லாமே வந்துடும் நம்மளுக்கு கையோடையே. நம்ம ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்தோம்னா நம்மளுக்கு புதுசு போல் இருக்கும். இது ஃபுல்லாகவே ரெண்டு பக்கமுமே இந்த விக்ஸை மட்டும் வச்சு நம்ம நல்லா ரப் பண்ணிட்டு கடைசியாக நம்ம தொடச்சி எடுத்துட்டோம்னா இதில் உள்ள அந்த ரெட் கலரில் அந்த துரு எல்லாமே வந்துடும் இல்லையா. வந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியாக நம்ம ஸ்டோர் பண்ணோம், ஒரு இடத்துல நம்ம எடுத்து வைக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு வச்சுட்டோம்னா அடுத்து வந்து துரு பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு வாங்கினீங்களோ அதே மாதிரி இருக்கும். இனிமேல் துரு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ பாருங்கள், நான் இந்த ஒயிட் கலர் கிளாத்தை வச்சு நான் தொடச்சி காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு. எல்லா துருவுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துடும். இனிமேல் நம்ம ஸ்டோர் பண்ணிடல, கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தொட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே புதுசு போலவே இருக்கும். இனிமேல் எப்போ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கனாலும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை தொட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம கிச்சன்லையோ இல்லை வேறு எங்கேயோ இந்த மாதிரி ஆயில் சிந்திடுச்சுன்னா நம்ம உப்போ இல்லாட்டி வேறு அரிசி மாவோ ஏதாச்சும் போட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். இதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி செய்யலாம். நம்ம வீட்டில் கோதுமை மாவு, ஆட்டா மாவு இருக்கும் இல்லையா, அதை வந்து நல்லா தூவி விட்டு அதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கை வச்சே நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஆட்டாவை சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பெசரிட்டு இந்த மாவை வந்து நீங்கள் குப்பையில் போட்டுறாதீங்க தூக்கி. இதை வந்து சின்ன சின்ன உருண்டையெல்லாம் பிடிச்சி இதை நம்ம பறவைகளுக்கு வந்து சாப்பாடாக வைக்கலாம். அந்த இடத்துல கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கே இருக்காது, துளி கூட எண்ணெய் பிசுக்கி இருக்காது. நம்மளுக்கு க்ளீன் பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு, பறவைகளுக்கு சாப்பாடு வச்ச மாதிரி ஆயிடுச்சு. இது கூட ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில் தண்ணியும் வச்சுட்டிங்கன்னா பறவைகள் சாப்பிட்டு தண்ணி இறத்திட்டு போயிடும். ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பரான ஐடியா, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதை வேஸ்ட்டாக தூக்கி எறிகிறதுக்கு நம்ம வந்து ஒரு பறவைக்கு வந்து உணவாக அளிக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே இந்த க்யூப்ஸ்லாம் பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த எண்ணெய் ஊற்றின இடத்த பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு க்ளீனாக நீட்டாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னா, இந்த மாதிரி இடிகள் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இந்த இடிகளில் வந்து நம்ம அவசரமாக வேலை பார்த்துட்ருக்கையில் நம்ம பார்த்துட்டு சரியாக க்ளீன் பண்ணாமல் அப்படியே தூக்கி வச்சுருவோம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம க்ளீன் பண்ண உடனே சிங்க்குக்கிட்ட நம்ம வந்து வச்சிடணும். ஸோ சிங்க்குக்கிட்ட வச்சா தான் நம்ம பாத்திரம் கழுவையில் அதையுமே சேர்த்து கழுவுவோம். நீங்கள் கழுவிட்டு அந்த உரலை வந்து உள்ளே வைக்காமல் அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி சாய்ச்சி வைங்க. ஒரு செவத்தோடு வச்சு சாய்ச்சி வச்சா தான் உங்களுக்கு வந்து அது நல்லா காற்று போய் நல்லா காஞ்சு நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நீட்டாக இருக்கும்.
அடுத்ததாக இந்த மாதிரி தோடெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா வாங்கையில் மட்டும்தான் அந்த அட்டையோடு வச்சுருப்போம். ஸோ ஒரு டைம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம தனித்தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம். எல்லா தோடுமே ஒன்றா தான் இருக்கும். ஒரு வாட்டி நம்ம வந்து தேடி தேடி யூஸ் பண்ணுவோம். இது எப்படி நம்ம வந்து எடுக்கையில் வந்து ஆர்கனைஸாக வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு வந்து டென்ஷன் ஆகாமல் எடுக்கலாம். இல்லை அவசரத்தில் தேடில ரொம்பவே டென்ஷன் ஆகும், நம்மளுக்கு தோடும் கிடைக்காது, நம்மளுக்கு டென்ஷன் தான் அதிகமாகும். இதுக்கு என்னென்னா நம்ம வீட்டில் நம்ம வந்து ட்ரெஸ் எடுக்கையில் இந்த மாதிரி அட்டை பாக்ஸ் வரும். இது வந்து சின்னதாக நம்ம ஏற்கனவே தோடு வாங்கையில் அட்டை கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா 2 தோடையுமே இதில் வந்து நம்ம மாட்டி நீட்டாக வச்சுட்டோம்னா நம்ம வச்சுருக்க அந்த ஜுவல்ஸ் பாக்ஸும் வந்து ஆர்கனைசிங்காக இருக்கும். நம்மளுக்குமே டென்ஷன் ஆகாமல் இதோட பட்டன் வந்து தொலைஞ்சு போகாமல் நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாக்ஸ் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுறத நம்ம இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, நம்மளுக்கு பூண்டு உரிக்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான வேலையாக இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக மாற்றுறது அப்படின்னா, நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி, சீக்கிரமாக கொதிக்கிற மாதிரி கொஞ்சோண்டு தண்ணி வச்சு அதை மூடி போட்டு வச்சுருங்க. இது கொதித்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து பூண்டை வந்து நல்லா ஒவ்வொரு பீஸாக வந்து உடச்சி வச்சுக்கோங்க. உடச்சி வச்ச பூண்டை வந்து ஒரு டம்ளரில் போட்டு குக்கரில் நம்ம கொதிக்க வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதில் வச்சுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து விசிலை போட்டுட்டு கீழே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் குக்கரை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பூண்டை வந்து நீங்கள் அப்படியே வச்சு உரிக்கிறேன், சூட்டோடையே உரிக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து உரிச்சிடலாம். இல்லை அப்படிங்கிறவங்க வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சு அது 2 நிமிஷம் அந்த தண்ணியில் ஊறிடுச்சுன்னா அது பாட்டுக்கு பிரிஞ்சு வந்துடும். தோல் தனியாக வந்துடும், அந்த பூண்டு தனியாக வந்துடும். ஸோ இந்த மெத்தட் தான் நான் இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த டிப்பை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். மெயினாக வந்து நம்ம டம்ளரில் பூண்டை வச்சு க்ளோஸ் பண்ண உடனேமே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணாமல் மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பூண்டுக்கெல்லாம் இந்த ட்ரிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களோட ஷேர் பண்ண எல்லா டிப்ஸ்லையும் ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ் ஆகலாம். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்